1 மணி நேரத்தில 1000 லைக் வந்துச்சுன்னா, நேத்தே ஷேர் பண்றேன்னு சொன்னேன். ஆனா வரல. ஆனா நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நட்டல்லா ஒரு டீஸ்பூன் எடுத்து அத ஃப்ரீசர்ல வச்சுடுறேன். அது ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கட்டும். இப்ப ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழமா எடுத்து மேஷ் பண்ணிட்டு, அதில ஒரு முட்டை, நெய், தயிர் சேர்த்து இத நல்லா பீட் பண்ணி சைடுல வச்சிடலாம். இப்ப இன்னொரு பவுல்ல மைதா, பேக்கிங் பவுடர், உப்பு, சுகர் சேர்த்துட்டு, அதையும் நல்லா கலந்துட்டு, அந்த வெட் இன்கிரீடியன்ட்ட இதில சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பேன் கேக் பேட்டர் ரெடி. இப்போ நல்ல சூடான தோசை கல்லுல ஒரே ஒரு ஸ்கூப் அந்த பேன் கேக் பேட்டர் சேர்த்துட்டு, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த நட்டெல்லா சேர்த்துட்டு, அதுக்கு மேல மறுபடியும் அந்த பேன் கேக் பேட்டர சேர்த்துட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. அப்படியே 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வந்த பிறகு திருப்பி போடுங்க. வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நல்லா ஃப்ளஃபியா, பஃபியா பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா வந்திருக்குல்ல. இப்போ அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுனா ஆன பிறகு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அத கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த நட்டெல்லாலாம் மெல்ட் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா அப்படியே ஃப்ளஃபியா இருக்கு அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி நெறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.